எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்படுகின்ற திறந்த போட்டி பரீட்சை 2025 தொடர்பான டிசம்பர் மாத வழிகாட்டல் செயலமர்வு தொடரின் முதலாவது செயலமர்வு நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு என அறியப்படுகின்ற பொதுவாக ஐக்கியூ என்று நாங்கள் பேசுகிற வினாத்தாளுக்கான ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். இது ஆரம்ப செயலமர்வாகவும் அமையும். இந்த செயலமர்வு எவ்வாறு நடைபெறும் என்பது தொடர்பான ஒரு வழிவரைபடம் அல்லது ஒரு திட்டமிடலை நான் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். அண்மை காலங்களில் நடைபெற்ற ஆக குறைந்தது 2 பரீட்சைகளிலாவது நீங்கள் பெரும்பாலானவர்கள் தோற்றியிருக்கிறீர்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய சேவையில் நடைபெற்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், இது தவிர வங்கிகளில் பயிலுனர் ஆட்சேர்ப்புக்காக அரசாங்க வங்கிகள், தனியார் வங்கிகளுக்கு நடத்தப்பட்ட பரீட்சைகள், இன்னும் ஆண் பிள்ளைகள் புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கான பரீட்சை போன்ற பரீட்சைகளில் அண்மை காலங்களில் தோற்றியவர்கள் பெரும்பாலானவர்கள் இதில் இருப்பீர்கள். தோற்றாத பிள்ளைகளும் உண்டு. இப்போ அண்மை காலங்களில் கற்று நீங்கள் மறந்து போன பல விடயங்கள் நாங்கள் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்த போகிறோம். இங்கு பயிற்சி வினாத்தாள்கள் நுண்ணறிவு சார்ந்து பதிவிடப்பட மாட்டாது. ஒவ்வொரு நாள் செயலமர்வுகளையும் சில நுட்பங்கள், என்னுடைய திட்டமிடல் சரியாக இருந்தால் 10 செயலமர்வுகளில் ஒரு 100 விதமான நுட்பங்களை நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறேன். அந்த நுட்பங்களை பிரயோகிப்பதில் தான் உங்களுடைய வெற்றி தங்கியிருக்குது. இப்போ ஒரு விடயத்தை ஒரு தடவை சொல்லி தந்ததுக்கு பிறகு அதே மாதிரியான வினாக்கள் வருகிற போது இது அந்த வினா வடிவம்தான், அந்த நுட்பத்தை தான் பிரயோகிக்க வேண்டும் என்பதை அடையாளம் காண முடியாதவர்கள் தொடர்பில் நான் வருத்தம் அடைகிறேன். அவ்வளவுதான். உங்களுக்கு சில விடயங்களை நான் சொல்லித்தர முடியுமே தவிர நீங்கள் தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். சில அடிப்படையான நுட்பங்கள் ஏற்கனவே தெரிந்தவையாகவும் இருக்கும். தெரிந்தவைகளிலிருந்து தெரியாதவைகளை நோக்கி நகர்கின்ற விதமாக ஆக குறைந்தது ஒரு 100 வகையிலான நுட்பங்கள் அல்லது டெக்னிக் என்று சொல்லுவோமே, சில அணுகுமுறைகள் நான் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறேன். அதை பார்த்துக்கொண்டு அதே மாதிரியாக வரக்கூடிய கேள்விகளை நான் உதாரணமாக உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி விடுகிறேன். அப்போ ஒரு கேள்வியை பார்க்குற போது உங்களுக்கு விளங்க வேணும், இது நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த நுட்பத்தை தான் பிரயோகிக்க வேண்டிய வினா என்பது புரிந்து கொண்டால் வெற்றி, இல்லாவிட்டால் சிரமம். அவ்வளவுதான் சொல்ல முடியுது. மற்றது இங்கே யாரோடைய நீங்கள் சேர்ந்து படிக்கலாம், யாருக்கும் வகுப்பை அறிமுகப்படுத்தலாம், சொல்லிக் கொடுக்கலாம். எந்த விதமான போட்டியும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி. நீங்கள் வேறு யாரும் உங்களுக்கு போட்டியாளர்கள் கிடையாது. அந்த விஷயத்தில் தெளிவாயிருக்கும். 2 வினாத்தாளுக்கும் நீங்கள் 75 புள்ளிகள் பெறுவீர்களாக இருந்தால், ஆக குறைந்தது 75 புள்ளிகள் பெற்றால் நீங்கள் நியமனத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள். அதுக்குத்தான் நீங்க படிக்க போறீங்க. யாரோட சேர்ந்து படிச்சா என்ன, தனியா படிச்சா என்ன, ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சராசரி 75 புள்ளிகள், அதாவது மொத்த புள்ளி 150 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் படித்து கொண்டால் நீங்கள் வெற்றியாளர்கள். இப்போ நான் நடத்துகிற 10 செயலமர்வுகள் ஒரு 20 மணித்தியாலம் வகுப்பு நடக்கும் என்று வச்சுக்கொள்வோமே, இது மட்டும் உங்களுக்கு போதுமானது அல்ல. நான் முன்னர் கற்பித்த சில விடயங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் இருந்தும் வேறு நம்பகமான மிகச்சரியான இணையதளங்களிலிருந்து சில பதிவுகளையும் நான் உங்களுக்கு பகிர்வேன். நாளாந்தம் இந்த 10 நாளும் இதையே நீங்கள் முழு நேர வேலையாக எடுத்து வைத்துக்கொண்டு செய்தால்தான் மிக கடுமையான போட்டி. நீங்கள் நினைக்கிறது போல மிக குறைந்த போட்டி அல்ல, மிகவும் கடுமையான போட்டி. இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் அடுத்து வருகிற 5 வருட காலப்பகுதிகளுக்கு, குறைந்தது 5 வருட காலப்பகுதிகளுக்கு அரசு சேவையில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அரிதாக இருக்கும். இப்போ இறுதியான ஒரு சந்தர்ப்பம், இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய வயதுக்கு இதனுடைய பெருமதி சில வேளைகளில் விளங்காமல் இருக்கும். பல்கலைக்கழக படிப்பு முடித்து பட்டதாரிகளாக வெளியே வந்து வேலை இல்லாமல் காத்திருப்பவர்களுக்கு இந்த வேலையினுடைய அருமை புரியும். இப்போ மிக கவனமா இந்த 10 நாட்களும் நாங்கள் எந்த விடயங்களை படிக்க வேணுமோ அந்த விடயத்தின் மீது கவனம் செலுத்தி நடக்கிற செயலமர்வுகளில் கலந்து கொள்ள வேணும்.
நான் வீடியோ பார்க்கலாம் தானே என்று தயவு செய்து இருக்க வேண்டாம். நான் வராதவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் சொல்லுகிறேன். நீங்கள் வீடியோ பார்க்கறது உற்சாகமானதாக இருக்காது. அந்த நேரம் நேரடியாக வகுப்பில் இருக்கிறது தான் ஒரு பெறுமதியான ஒரு உயிரோட்டமான பங்கேற்பாக இருக்கும். ஒரு இன்வால்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் ரெண்டும் இருக்கும். ஈடுபாடும் பங்கு பெற்றலுமாக அந்த வகுப்பு இருக்கும். இல்லாவிட்டால் அது ஒரு பயன் இல்லாமல் வீடியோ பார்க்கலாம் தானே. நிறைய வீடியோ இருக்குது ஐக்கியோக்கெல்லாம், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சரிதானே? அப்போ கடைசியாக வெளியே போய் சொல்லக்கூடாது நாங்கள் அவர்கிட்ட தான் படித்த நாங்கள், ஆனால் நாங்கள் தெளிவாக இல்லை, நாங்கள் சித்தி அடைய இல்லை. என்னுடைய தவறு அல்ல. என்னுடைய கடமையை நான் சரியா செய்வேன். நீங்கள் உங்களுடைய பொறுப்பை கடமையை சரியா செய்தீர்களாக இருந்தால் இந்த வருகிற 10 நாளும் விளையாடாமல் உங்களோட பொறுப்பை சரியா செய்தால் வெற்றி சர்வ நிச்சயம். அதை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொல்லுகிற விடயங்கள்ல ஏதேனும் விளக்கம் இல்லைன்னா உங்களுக்கு பொருத்தமான ஒரு நேரம் தருவன், இடைவேளை நேரம், அப்போது கேட்கலாம். சரி, இப்போ செயலமர்வுக்குள்ள போவேன். சில நுட்பங்கள் அடிப்படையானவற்றில் இருந்து ஒரு பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வரையில் நாங்கள் கதைக்க போகிறோம். அந்த விடயங்களோடு தொடர்புடைய வினாக்களையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சரி, இப்போ நான் முதலாவது விடயம் பிள்ளைகளை சொல்லித் தருகிறேன். சின்ன விஷயம், பெருசா எல்லாம் இல்லை. சில வேளைகளில் உங்களுக்கு அடிப்படையான ஒரு விடயம், 2 எண்கள் தொடர்பாக, 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை, அவற்றுக்கான வித்தியாசம், இப்படி 2 விடயங்களை தருவார்கள். சரிதானே? 2 எண்கள் உடைய கூட்டுத்தொகை என்று வச்சுக்கொள்வோமே. 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை AB என்று சொல்லி 2 எண்கள் இருக்கிறதாக நினைத்துக் கொள்வோம். 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை 39. 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை 39. அவற்றுக்கு வித்தியாசம் 7. இடையிலான வித்தியாசம் 7. 2 எண்களையும் காண்க என்று சொல்லி கேட்பார்கள். எது பெரிய எண், எது சிறிய எண் என்று சொல்லல. ஏபி இல்லை, 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை என்றதை நான் சொல்லுகிறேன். நாங்கள் கற்பனையாக ஏபி என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். 2 எண்களின் கூட்டுத்தொகை 39, அவற்றின் வித்தியாசம் 7. இப்போ நாங்கள் உடனே என்ன செய்யறது? ஏ சக பி சமன் 39, ஏ சய சி சமன் 7 என்று சொல்லி சமன்பாட்டை போடுறது. ஏ சக பி சமன் 39, ஏ சய சி சமன் 7 என்று சொல்லி சமன்பாட்டை போடுகிறேன். இப்போ இந்த சமன்பாடுகளுக்கு போகாமல் இப்படியான கேள்வி எப்படி செய்ய போறோம்? 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை 39. நாங்கள் கற்பனையாக நினைக்கிறோம் ஏ பி, முன்னுக்கு இருக்கிற சின்ன இலக்கம் பின்னுக்கு இருக்கிறது பெரிய இலக்கம் என்று நினைச்சு கொள்வோமே. 39 வித்தியாசம் 7. அப்ப இந்த வித்தியாசம் 7 என்கிறத நாங்கள் 39ல இருந்து எடுத்து வைப்போம். 39ல இருந்து 7 எடுத்து வைப்போம். மிகுதி வருகிறது 7 எடுத்து வச்சிட்டோம். மிகுதி வருகிறது 32. இந்த 32 2ஆ பிரிக்க போறோம். 16 16. எடுத்து வச்ச 7 யாருக்குரியது? பெரிய இலக்கத்துக்குரியது. எடுத்து வச்ச 7 பெரிய இலக்கத்துக்குரியது, மற்றது சின்ன இலக்கம். அப்போ ஏ என்பது 16 அல்லது சிறிய இலக்கம் 16, பெரிய இலக்கம் 23. அந்த இலக்கங்கள் 16ம் 23. அந்த இலக்கங்களின் பெறுமதி ஒன்று 16, மற்றது 23. இந்த விடயத்தை இப்படி நேரடியாக கேட்காமல் உங்கள்கிட்ட எப்படி கேட்க போகிறார் என்பதை தெரிஞ்சு கொண்டால் இதை அணுகுவது வசதியாக இருக்கும். கேள்வி அப்படியாக நேரடியாக தரமாட்டேன். 2 எண்களுடைய கூட்டுத்தொகை 39, அவற்றின் வித்தியாசம் 7, 2 எண்களையும் காண்க என்று சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. கேட்கவே மாட்டார் என்று நான் சொல்றேன். அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு குறை. சரி, இதை எப்படி கேட்கலாம் என்றால், இப்ப பாலன் விமலன் ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 39 இப்படி கேட்பார். பாலன் விமலன் ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 39. பாலன் விமலன் ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 39.
பாலனிலும் விமலன் வயது கூடியவன் ஆவான். அப்போ இதுதான் பெரிய பாலனிலும் விமலன் வயது கூடியவன் ஆவான். பாலனதும் விமலனதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 39. பாலனிலம் பார்க்க விமலன் 7 வயதுகள் கூடியவன். பாலனிடம் பார்க்க விமலன் 7 வயது கூடியவன் என்று சொல்லி கேட்பார்கள். அப்போ நீங்க பார்த்துக்கொள்ள வேணும், பாலன் ஒரு ஆள், விமலன் ஒரு ஆள், ரெண்டும் சேர்க்க வருகிறது 39. 2 பேரையும் சேர்க்க வருகிற 39. விமலன் 7 வயது கூடியவன் என்றால் விமலனுக்கு 7 ஒதுக்கி வைக்க போறீங்க. 39ல மிகுதியாக வருகிற 32 2 பேருக்கும் பங்கிட போறீங்க. 16 16 என்று பிரிக்க போறீங்க. அவர் கேள்வி கேட்பார், விமலனுடைய வயது யாது? 16ஐயும் 7ஐயும் கூட்டி எழுதுவீர்கள். சில வேளை பாலனுடைய வயது என்ன என்று கேட்பார்கள். 16 என்று மட்டும் எழுதுவீங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து கேட்கலாம். 2 பேருடைய வயதையும் காண்க என்று கேட்கலாம். சரி, இந்த நுட்பத்தை பாவிச்சு சில வேளை பிள்ளைகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வியை கேட்கலாம். இப்போ உங்களை விளங்கிட்டு தானே 2 இலக்கங்கள் அல்லது 2 பெருமானங்கள் ஏதோ 2க்கும் இடையிலான வித்தியாசத்தையும் அவற்றினுடைய கூட்டுத்தொகையையும் தந்தால் அது எப்படி காண்றது? அந்த கூட்டுத்தொகையிலிருந்து வித்தியாசத்தை எடுத்து தனியாக வைக்கிறது, மிகுதியை 2ஆ பிரித்து 2 இடத்துல வைக்கிறது. பெரிய பெருமானத்தை கேட்டால் நீங்க முதல் எடுத்து வச்ச அந்த மேலதிகத்தையும் சேர்த்து கூட்டுறது. சிறிய பெருமானம் கேட்டால் 2ஆ பிரித்து வந்த விடையை மட்டும் போடுறது. இந்த விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு விளங்கிட்டது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? அடுத்த பகுதிக்குள்ள போவோம். இப்ப இதே மாதிரியாக வரக்கூடிய பெரிய கேள்வி அப்படின்ட்டு பெரிய கேள்விக்கு முன்னும் இன்னொரு கேள்வியை சொல்லுகிறேன். இப்ப 2 பேரிடம் உள்ள பணத்தொகையை கேட்பார்கள். சரிதானே? குமார், கமலன் ஆகியோரிடம் 240 ரூபாய் இருக்குது. குமார், கமலன் ஆகியோரிடம் 240 ரூபாய் இருக்குது. குமார் கமலனிடம் 50 ரூபாய் அதிகமாக வைத்திருக்கிறான். குமார் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறாரு, அடுத்தது கமலன் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். குமார், கமலன் 2 பேர்கிட்டையும் எவ்வளவு காசு இருக்குது? 240 ரூபாய் இருக்குது. குமார் கமலனிடம் பார்க்க 50 ரூபாய் கூட வைத்திருக்கிறார். இப்போ குமாரிடம் உள்ள பணம் என்ன என்று கேட்பாங்க. இப்ப கேட்டா 240 ரூபாய் இருக்கு. 2 பேர்கிட்டையும் சேர்த்து 240 ரூபாய். சொல்லி குமார் கமலன் ஆகியோரிடம் 240 ரூபாய் இருக்குது. குமார் 50 ரூபாய் அதிகம் வச்சிருக்கிறார். அப்ப 240ல 50 எடுத்து முதலே குமாருக்கு வச்சாச்சு. மிச்சம் 190. 240ல 50 போயிட்டு 190. அதை பிரிச்சால் 95. இப்ப இந்த 85 எழுதுறீங்க, கவனமா பிரிக்கும். 95 95. சரி, இப்ப குமார்கிட்ட இருக்கிற காசு என்று கேட்டா இதை எழுதுவீங்க. கமலன்கிட்ட இருக்கிற காசு என்று கேட்டால் இந்த பகுதியை சொல்லுவீங்க. சரி, இதே மாதிரியாக இந்த விடயத்தை பிரயோகிக்கக்கூடிய பெரிய கேள்விக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போறேன். ஒரு சமன்பாடாகவே நான் அதை எழுதுகிறேன், ஆனால் வசனமாக பிறகு பார்த்துக்கொள்வோம். ஏ சக பி, ஏ சக பி சமன் 105. ஏ சக பி சமன் 105. ஏ சக சி சமன் 120. ஏ சக சி சமன் 120. பி சக சி சமன் 70. இப்படியாக இருக்கு. சரிதானே? ஏ சக பி சமன் 105, ஏ சக சி சமன் 120, பி சக சி சமன் 70 என்று சொல்லி தரப்பட்டது. இப்படி சமன்பாடு தருவார்கள் என்று அல்ல, இதை ஒரு கதையாக சொல்லலாம். சரிதானே? இந்த பகுதியை
ஒரு கதையாகவும் சொல்லலாம், ஒரு விடயமாக சொல்லலாம். அதை நீங்கள் இந்த மாதிரியாக சமன்பாடாக நினைச்சு கொள்ளுங்களேன். ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் இப்படி சமன்பாடாக எழுதுகிறோம். சரிதானே? இப்போ ஏயும் பியும் சேர்ந்து $105 சம்பாதித்தார்கள். ஏயும் சியும் சேர்ந்து ஒரு நாளில் சம்பாதித்தது $120. பி சி ஆகிய இருவரும் சம்பாதித்த பணம் $70 ஆகும் என்பது போல இந்த கதையை தரலாம். சரியா? சரி, இப்போ எங்களுக்கு இதை கூட்டி செய்யறதுக்கு கணித சமன்பாடுகளை செய்யறதாக இருந்தா நீங்க இப்படி எழுத வேணும். 2a, மூண்டையும் சேர்த்து கூட்டுறேன்னா 2a சக 2b, 2a சக 2b சக 2c சமன் மூண்டையும் சேர்த்து கூட்டினீங்கன்னா 190, 295, 295 வரும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால் 2a 2b 2c சமன் 295 என்றால் அப்போ a சக b சக c என்று சொல்லி சேர்த்து கூட்டினீங்கன்னா 295 அரைவாசி இப்போ ஒரு பெருமானம் தசத்தில் வரப்போகுது. சரி, எங்களுடைய வசதி கருதி நாங்கள் அதிகம் சிரமப்படாமல் இருக்கிறதுக்காக நான் இதை மாற்றி விடுகிறேன். சரிதானே? இது 110 என்று வச்சுக்கொள்ளும். 110 வேண்டாம். இப்போ அங்கே வரைக்குள்ள 300 ஆயிரும். இங்கே வரைக்குள்ள 300 மாறிடும். இப்போ ஏ சக பி சமன் ஏ சக பி சக சி சமன் 150 என்று போட்டு 150 என்று போடலாம். 2a 2b 2c 300, abc 150. அப்போ நாங்கள் ab 110 போறபடியா ஏயும் பியும் 110 போறபடியால சிக்கு 40 என்று கொடுக்கலாம். என்ன? ஏயும் பியும் 110 என்று போகிறபடியால சிக்கு 40 என்று போடுவோம். பியும் சியும் 150 போகிறபடியால பியும் சியும் 70, பியும் சியும் 70 போகிறபடியால ஏக்கு 80 என்று கொடுக்கலாம். பியும் சியும் 70 போகிறபடியால ஏக்கு 80. அப்போ மொத்தமா இங்க மூண்டையும் கூட்ட 150 வர வேணும். 80 40 120 வாரபடியா பிக்கு 30 என்று சொல்லி இப்படி சமன்பாட்டை போட்டு காணுகிறவர்கள் உண்டு. இந்த மூண்டையும் சேர்த்து கூட்டி, மூன்று சமன்பாட்டையும் சேர்த்து கூட்டி வாரதை 2a 2b 2c என்று இருக்குது. அப்போ இந்த பக்கமும் 2 ஆளை பிரிச்சு இந்த பக்கமும் 2 ஆளை பிரிச்சு இப்படி காண்றாக்கள் இருக்கு. இதை நான் பிள்ளைகள் ஒரு மனக்கணிதமாக கண்டுபிடிக்கலாம் எப்படி என்று சொல்லி தருகிறேன் பாருங்க. சரியா? இப்ப பாருங்க, இங்க ஏயோட பிய கூட்டுறீங்க 110, ஏயோட சிய கூட்டுறீங்க 120. ஏ மாறையில அப்படியேதான் இருக்கு. ஏயோட பிய கூட்டுறீங்க 110, ஏயோட சிய கூட்டுறீங்க 120. ஏ மாற இல்லை, அதோட பிய கூட்டேக்க 110 வருது, சிய கூட்டேக்க 120 வருது. ஆகவே பியை விட சி 10 கூட, பியை விட சி 10 கூட. என்ன? அப்ப சிக்கு 10 எடுத்து வச்சுட்டு சிக்கு 10 எடுத்து வச்சுட்டு 70ல் 10 எடுத்து வச்சா 60. அப்ப பிக்கு 30 கொடுப்போம், சிக்கு 30 கொடுப்போம். இதான் நாங்கள் முதல் பார்த்த 2 எண்களின் கூட்டுத்தொகை வித்தியாசம் 2ஐயும் வச்சு கொண்டு காணலாம். இங்க அந்த வித்தியாசத்தை எப்படி கண்டு முதலாவதுல பாருங்க, ஏஐயும் பிஏயும் கூட்ட 110 வருது, ஏயோட சிஏ கூட்ட 120 வருது. ஆகவே பிஏ விட சி 10 கூட, பிஏ விட சி 10 கூட. அப்ப சிக்கு 10 எடுத்து வச்சுட்டு மிச்சம் 60. இந்த 70ல் 10 எடுத்து வச்சோம்னா 60 2ஆ பிரிக்கிறோம். இப்ப பி 30, சி 40. இப்போ பியும் சியும் கண்டுட்ட வேண்டபடியா பி 30 சி 40 என்றால் இப்போ இங்கே பி 30 போச்சுதண்டா ஏக்கு 80. அப்போ ஏக்கு 80 போச்சுதண்டா எங்களுக்கு சி தெரியும் 40 ஏற்கனவே கண்டுட்டோம். ஏ பி சி மூண்டும் கண்டாச்சு. சமன்பாடு போட விடுமோ?
மூண்டையும் சேர்த்து கூட்டி பிறகு இஞ்சாலை மங்காலை 2ஆல பிரிச்சு அப்படி செய்யற அந்த நேரத்தை விட சாதாரணமா பார்த்துட்டு இந்த கேள்வியை செய்ய இப்படி செய்யறது தவறு பிழையான விட வரும் என்பது அல்ல நான் சொல்லுகிறது அர்த்தம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் நேரத்தை சுகமாக மிச்சம் பிடிக்க இயலும் என்கிறத மட்டும்தான் சொல்லி. சரிதான். இப்ப பாருங்க, ஏயும் 2 இருக்கு. பியோட கூட்டினா 110, சியோட கூட்டினா 120. அப்ப பியை விட சி 10 கூட, பியை விட சி 10 கூட என்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்க சிக்கு 10 எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை பிரிச்சு பிக்கும் சிக்கும் போடுறோம். பியும் சியும் கண்டாச்சு. அதை கொண்டு போய் சியை போட்டா என்ன, பியை போட்டா என்ன. இதுக்கு 40 போட்டாலும் ஏ 80 என்று காணலாம், அல்லது இதுக்கு 30 போட்டாலும் ஏ 80 என்று காணலாம். இப்படியான கேள்வியை ஒரு தடவை இந்த மாதிரியாக கொடுத்திருந்தாங்க. இப்படியாக போட்டு ஏ பி சி என்று சொல்லி போட்டிருக்காங்க. ஏ சக பி இதுல 110, ஏ சக சி இந்த பகுதியில 120, பி சக சி 70 இப்படியாக போட்டிருந்தாங்க. இதே விஷயம்தான் சமன்பாடாக போடாம அம்புக்குறியாக போட்டிருந்தாங்க. இப்ப இதுல எங்களுக்கு பார்க்க வேணும், எங்களுக்கு விளங்குது இதுல பார்க்க. ஏ பொதுவா இருக்கிறார், ஏ பொது, பிஏ கூட்டினா 110 வருது, சிஏ கூட்டினா 120 வருது. ஆக சி 10 கூட, சிக்கு அந்த 10 முதலே எடுத்து வைக்கிறது. மிகுதி 70 பிரிச்சு 2ஆ பிரிக்கிறோம். சிக்கு 30, 70ல் 10 போனா 60, 2ஆ பிரிக்கிறோம். சிக்கு 30, பிக்கு 30. இப்ப பிக்கு 30 வந்ததுண்டா ஏக்கு 80 போடுறோம். சரிதானே. இப்போ இங்க சி 10, 30, 40, ஏ 80, பி 30 இப்படியாக காணலாம். இது அடிப்படையில் எங்க இருந்து வருகிறது, 2 இலக்கங்கள கூட்டுத்தொகை இவ்வளவு, வித்தியாசம் இவ்வளவு என்கிற ஒரு தகவல் தரப்பட்டால் நாங்கள் இதை வேற வேற விதமாக எல்லாம் உங்கள்ட்ட கேட்பார்கள். சரிதானே. ஒரு கம்பி துண்டு முதலாவதை விட 2ஆவது துண்டு 20 சென்டிமீட்டர் நீளம் கூடியதாக 165 சென்டிமீட்டர். ஒரு கம்பி துண்டு முதலாவதை விட 2ஆவது 35 சென்டிமீட்டர் நீளம் கூடியதாக இருக்கும்படி ரெண்டு துண்டுகளாக வெட்டப்படுது. இப்படி வச்சுக்கொள்ளுமே, 145 சென்டிமீட்டர் நீளமான கம்பி துண்டொன்று ஒன்றிலிருந்து மற்றது 35 சென்டிமீட்டர் கூடுதலாக இருக்கும்படி 2 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. சிறிய துண்டின் நீளம் என்ன, பெரிய துண்டின் நீளம் என்ன என்று கேட்பாங்க. அப்ப எங்களுக்கு தெரியணும், இந்த 145 கூட்டுத்தொகை, அந்த ரெண்டு துண்டினையும் கூட்டுத்தொகை 145, வித்தியாசம் 35. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த 35 எடுத்து வச்சோம் என்றால் மிச்சம் 110. 110 2ஆ பிரிக்கிறோம், 55, இன்னொரு 55. சரியா. அப்ப பெரிய துண்டின நீளம் கேட்டால் அந்த எடுத்து வச்ச 35 சேர்த்து 55 35 90, மற்றது 55. இப்ப நான் இனி இது சம்பந்தமா விளங்கப்படுத்துகிறேன். சரியா. இது ஒரு நுட்பம் நான் சொல்லி தந்தது, வெவ்வேறு விதமாக பிரயோகிக்கப்படும். நீங்கள் செய்து பார்க்கணும். பிள்ளைகளுக்கு சில பயிற்சி புத்தகங்கள் போட்டு விடுறேன், அதுல விடைகளும் இருக்குது. நீங்கள் இயலுமானவர்கள் ஒரு பயிற்சியாக ஒரு பயிற்சி புத்தகமா போட்டு விடுறேன், ஒரு பயிற்சியாக செய்து போட்டு உங்களுடைய விடைகளை அதை சரி பார்க்கலாம். ரொம்ப பழைய புத்தகமாக இருக்கு நான் போடுறது. சரிதானே. ஆக புது புத்தகம் அல்ல, இப்ப வந்திருக்கிற எழுத்து பிள்ளைகளோட வியாபாரத்துக்காக தயாரிக்கப்பட்ட புத்தகங்கள் அல்ல, உண்மையில படிப்பிக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட பழைய புத்தகங்கள் ஸ்கேன் பண்ணி வைத்திருக்கிறார்கள் நூலகம்.org. நான் அதுல இருந்து எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த புத்தகங்களை போடுகிறேன். ஒரு புத்தகமா எவ்வளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து பாருங்க. சரி, அடுத்த 2ஆவது விடயத்துக்கு வருகிறேன் பிள்ளைகள். இப்போ சில வேளைகள்ல இந்த அடுத்துள்ள எண்கள் தொடர்பாக உங்கள்ட்ட கேள்விகள்.
சரிதானே? அடுத்துள்ள எண்கள் தொடர்பாக அது மூன்று விதமாக அமையலாம். சில வேளையில அடுத்துள்ள ஒற்றை எண்கள் சம்பந்தமாக கேட்பினம், அடுத்துள்ள இரட்டை எண்கள் சம்பந்தமாக கேட்பினம், அடுத்துள்ள எண்ணும் எண்கள் சம்பந்தமாக கேட்பினம். அதுவும் தரப்படுகிற எண்ணிக்கை ஒற்றை எண்ணிக்கையிலையும் வரலாம், இரட்டை எண்ணிக்கையிலையும் வரலாம். இப்ப நான் அடிப்படையிலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறேன். அடுத்துள்ள 5 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 125. அடுத்துள்ள 5 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 125. அந்த எண்களை காணுங்கோ என்று கேட்பார்கள். அல்லது பெரிய எண்ணை காணுங்கோ, அதில் சிறிய எண்ணை காணுங்கள் என்று சொல்லி கேட்கலாம். அப்ப எங்களுக்கு என்ன சொல்லி இருக்குது? அடுத்துள்ள 5 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை. அடுத்துள்ள 5 ஒற்றை எண்களினுடைய கூட்டுத்தொகை 125 என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஒரு நிமிஷம் நிகழ்வா. இப்ப நாங்கள் 5 எண்கள் என்று தானே தந்திருக்குது. அப்ப 5 எண்கள் என்றால் எங்களுக்கு தெரியும், இது எண்களினுடைய எண்ணிக்கையும் ஒற்றையா இருக்கு. 1 2 3 4 5 ரெண்டு வரப்போகுது. 5 இடத்துல இருக்க போகுது. இப்ப 5 இடத்துல இருக்குமெண்டா நடுவில் ஒரு இடம் எங்களுக்கு இருக்கும். என்ன, நடுவில் ஒரு எண் இருக்கும். அப்ப அது நிச்சயமா சராசரியாக இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த 125 எண்ணை 5ஆல பிரிச்சு விட்டோம் என்றால் 25 என்று வரும். இப்போ நாங்க பார்க்க போறோம், நடு எண் 25ஆ இருக்க போகுது. நடு எண் 25. ஒற்றை எண்கள் என்றா எத்தனை எத்தனை கூடிக்கொண்டு போகும்? 2 2ஆல கூடிக்கொண்டு போகும். அப்ப 25, அடுத்தது 27, அடுத்தது 29. முன்னுக்கும் 2 2ஆல குறைஞ்சு கொண்டு போகும். இப்போ 23, 21. இப்படியாக தரப்படுகிற எண்களினுடைய எண்ணிக்கை, கூட்டுத்தொகை அல்ல, எண்ணிக்கை ஒற்றை எண்ணாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கூட்டுத்தொகையை எத்தனை எண்கள் தருகிறார்களோ அதால பிரித்து போட்டு நடு இலக்கத்தை கண்டுட்டு முன்ன பின்ன கண்டுபிடிச்சு எழுது. இப்படி இரட்டை எண்களை தந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன, எங்களுக்கு சில வேளையில இரட்டை எண்களை தெரியணும்னு வச்சுக்கொள்வோமே. இப்போ அப்படி பார்ப்போம். சரி, அடுத்துள்ள 7 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 322. அடுத்துள்ள 7 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 322 என்று தந்திருக்கிறாங்க. இதுல பெரிய எண்ணை காணுங்கோ, சிறிய எண்ணை காணுங்கோ என்று சொல்லி கேட்கலாம். இது சிறிய எண்ணெய் இப்படி கேட்டா, பெரிய எண் இது. சரிதானே? சில வேளையில பெரிய எண்ணுக்கு முன்னுள்ள எண்ணும் கேட்பார்கள், சிறிய எண்ணுக்கு பின்னுள்ள எண்ணு கேட்பார்கள். அதாவது 2வது எண்ணை கேட்கறது உண்டு. எப்படி கேட்டாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சா சரிதானே. இப்ப என்ன சொல்றாங்க? 7 இரட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகை 322 என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. 7 இரட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகை 322 என்று சொல்லி தந்தால் நாங்கள் இதை 7ஆல பிரிக்க போறோம். என்ன, 7ஆல பிரிக்க போறோம். 7 4
28, 4 மிச்சம் 42, 7 6 42. அப்ப இந்த நடு எண் 46. நடு எண் 46. சரிதானே? அடுத்தது இரட்டை எண்கள் என்ன தந்திருக்கிறபடியா இங்கால 3 எண், இங்கால 3 எண், 2 2 கூட்டி பின்னுக்கு எழுதுவன், 2 2 குறைச்சு முன்னுக்கு எழுதுவன். 46ல இது 2 குறைச்சு எழுதுனீங்கடா 44, 42, 40. இந்த பக்கத்துல 48, 50, 52. சரி, அப்போ நடு எண் காணக்கூடிய மாதிரியாக எண்ணிக்கை 5, 7 இப்படி தந்தால் எங்களுக்கு நெருக்கீடு இல்லை. ஆனால் இரட்டை எண் ஒற்றை எண் என்று தரையக்குள்ள நீங்க பார்க்கணும் 2 2 கூடிக்கொண்டு போகும் அல்லது 2 2 குறைஞ்சு கொண்டு போகும் என்கிறத கவனத்துல வச்சிருக்கோம். இப்படி பார்த்து கொண்டு போக 2 2 கூடிக்கொண்டு போறது, 2 2 குறைஞ்சு கொண்டு போறது என்று சொல்லி பார்த்து கொண்டு போக சில வேளைகளில் அவர்கள் அடுத்துள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையை தந்தால் அப்படி தருவாங்களாக இருந்தால் அடுத்துள்ள 5 இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 75 என்று தார. அடுத்துள்ள 5 இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 75. சரி, அடுத்துள்ள 5 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 80 என்று வச்சுக்கொள்வோம். அடுத்துள்ள 5 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 80. இப்ப நாங்கள் இங்க என்ன செய்ய போறோம்? 5 இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 80. 5ஆல பிரிப்போம். 5ஆல பிரிச்சோம்னா 16. உங்களுக்கு தெரியும் 5 புள்ளி இருக்கும், அதுல நடுப்புள்ளி 16ஆக இருக்கும். இங்கால 2 புள்ளி, இங்கால 2 புள்ளி இருக்க போகுது. ஆனால் இங்க 2 2 கூட்டி எழுதுவோமோ? அடுத்துள்ள எண்கள் என்ன தந்தபடியால 17, 18 ஒன்றொண்டா கூட்டி எழுதுவோம். இது 15, 14 ஒன்றொண்டா குறைச்சு எழுதுவோம். பெரும்பாலும் சிறிய எண்ணது பெரிய எண்ணது தான் கேட்டார். சிறிய எண்ணு கேட்டால் 14, பெரிய எண்ணு கேட்டால் 18. இப்படி எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இது எண்களினுடைய கூட்டுத்தொகையை தந்து எண்ணிக்கை ஒற்றையாக இருந்தால் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுல பெரிய பிரச்சனை இல்லை. என்ன சில வேளை இரட்டையாக தந்தால் அடுத்துள்ள 6 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 270. அடுத்துள்ள 6 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 270. இப்படியாக தந்தால் ஒற்றை எண்ணுக்கும் தரலாம், இரட்டை எண்ணுக்கும் தரலாம். சரிதானே? அப்ப பாருங்க, அடுத்துள்ள 6 இரட்டை எண்களினுடைய கூட்டுத்தொகை என்று சொல்லி தருகிற போது 270 என்று தாராங்கள். நாங்கள் 270 6ஆல பிரிக்கலாம். இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? 6ஆல பிரிக்கலாம். 6ஆல பிரிச்சிங்கன்னா வார விட 6 4 24. 6 4 24, 3 மிச்சம் 30, 6 5 30, 45 என்று சொல்லி வரப்போகுது. ஆனால் இது சராசரி இல்லை. இதுல ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இது சராசரி இல்லை. இது இரட்டை எண்கள் என்று சொல்லி தரப்பட்டிருக்குது. 6 இரட்டை எண்கள். சராசரி என்றால் நடுப்புள்ளி தான் இது. இங்க 6 இலக்கங்கள் இருக்குது. 3 இலக்கம், இங்கால 3 இலக்கம் இருக்குது. இதுல இருக்கிறவர் தான், அதாவது இது ஒரு இலக்கமே இல்லை, அங்க தரப்பட்ட இலக்கம் ஒன்று அல்ல. இது முன்னிலக்கத்துக்கும் பின்னிலக்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிற புள்ளி தான் 45. இது ஒரு இலக்கம் அல்ல, தரப்பட்ட ஏன் இரட்டை எண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அதாவது 3வது இலக்கத்துக்கும் 4வது இலக்கத்துக்கும் நடுவில் வருகிறது 45 கண்டுபிடிக்கும். அப்போ
இங்கால வருகிறது 46 இருக்கும். இது 44 இருக்கும். இது இரட்டை எண்கள் என்று தந்திருக்கிறாங்க. இனி உங்களுக்கு இல்லை மிச்சத்தை பார்க்கறது 42 40. இந்த பக்கத்துக்கு 48 50 என்று போட போறீங்க. அதுல பெரிய இலக்கமோ சின்ன இலக்கமோ கேட்பார்கள். இப்போ எண்களினுடைய எண்ணிக்கை இரட்டையாக இருந்தால் நீங்க பெரிய அளவுக்கு நெருக்கடிப்பட தேவையில்லை. சரிதானே? அந்த எண்களுக்குரிய புள்ளியை கணக்கு பண்ணி கொண்டு அதுக்கு நடுவில் ஒரு பெறுமதி வரும் என்று நினைச்சு கொண்டீங்கன்னா சரி. இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அடுத்துள்ள 4 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 104. அடுத்துள்ள 4 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 104 என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்துள்ள 4 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு சொல்றாங்க? 104. இப்ப ஞாபகம் வச்சிருங்க, அடுத்துள்ள ஒற்றை எண்கள் என்று சொல்லி தருகிறது 1 2 3 4. எங்களுக்கு இதை 4ஆல பிரிக்க வாரது இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கற்பனையான எண் தான் விடையா வரப்போகுது. ஒற்றை எண்கள் என்றா 2 2 தானே கூடிக்கொண்டு போகும். முன்னுக்கு இருக்கிறவருக்கும் பின்னுக்கு இருக்கிறவருக்கும் வித்தியாசம் 2. நடுவில் ஒரு ஒற்றை எண் ஒரு எண் வரப்போகுது. ஒற்றை எண் அல்ல, நடுவில் ஒரு எண் வரப்போகுது. அப்ப 104 4ஆல பிரிச்சம் என்றால் 26. இது இந்த இடத்துல வருகிற கற்பனையான பெறுமதி 26. இதை விட 1 கூடவாக இருக்கும். இங்க 27, இங்க இருக்கும் 28. சரியா? முன்னுக்கு இருக்குது 25. சாரி, ஒரு பிளவுட்டன் 2 2 கூடிக்கொண்டு போகுது. என்ன 27. அடுத்தது என்ன சொன்னாங்க? இது 29. இது 25. இது 23. ஒற்றை எண்கள் என்றால் அந்த அடுத்தடுத்த இலக்கங்களுக்கு 26 இங்க தரப்பட்ட ஒரு இலக்கமோ இல்லை. என்ன 26 என்பது இங்க தரப்பட்ட ஒரு இலக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி அதுதான். 4 எண்கள் என்ற கற்பனையா 4 புள்ளி இப்படி எல்லாம் கீறிக்கொண்டிருக்க தேவையில்லை. 4 புள்ளி இருக்குது, நடுவில் இருக்கிறது. அந்த நடுப்புள்ளி என்ற 2ஆம் இலக்கத்துக்கு 3ஆம் இலக்கத்துக்கு நடுவில் வருபவர். இப்படியாக இதை பார்த்துக்கொள்ள. சில வேளையில அடுத்துள்ள 10 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 55 என்று கேட்டார். அடுத்துள்ள 10 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 55. இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை 10 இலக்கம் இரட்டையன் தானே. என்ன அடுத்து இருக்கிற 10 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 55 என்றால் எங்களுக்கு தெரியணும் 3க்கு 5 நினைக்கணும். இது எழுதி கொண்டிருக்க கூடாது. 3க்கு 5 பின்னுக்கு 5 இப்படி இருக்க. 10 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 55. அதை 10ஆல பிரிச்சோம் என்றால் இந்த நடுவில் வருகிறவருக்கு என்ன பெறுமதி இருக்க போகுது? 55 10ஆல பிரிச்சால் 5.5. எங்களுக்கு தெரியும் அடுத்து இருக்கிற 2 இலக்கத்துக்கு இடையில 5.5 இருக்கு என்றால் முன்னுக்கு இருக்கிறது 5, பின்னுக்கு இருக்கிறதா இனி மிச்சம் உங்களுக்கு காண 7 8 9 10 முன்னூறு குறைச்சு கொண்டு போனீங்கன்னா 1 தொடக்கம் 10 வரையில இருக்குது என்று நினைச்சுக்கொள்வோம். 5.5 இஞ்சி ஒரு இலக்கமோ இல்லை. எங்களுக்கு 10 இலக்கத்தின் கூட்டுத்தொகை தரக்கூடிய 2 எண்ணிக்கையில் அது வாரபடியால நாங்கள் நடுவில் ஒரு கற்பனையான இலக்கத்தை கண்டுபிடிக்க வேணும். இங்கே அடுத்துள்ள இலக்கங்களுக்குள்ள வித்தியாசம் 1 தான் வித்தியாசமா இருக்கு. ஆகவே 5க்கும் 6க்கும் இடையில 5.5 இருக்குது. 3க்கு 5 பின்னுக்கு 6. இப்படியான இலகுவான கேள்விகளை வினவப்படுகிற வடிவத்துல வேற விதமா தருவாங்க. நேரடியா இப்படி கேட்க மாட்டாங்க. சரிதானே? ஒரு நாளிலும் பார்க்க அடுத்த நாள் 2 ரூபாய் அதிகமாக சேமிக்கிறார். ஒரு நாளிலும் பார்க்க அடுத்த நாள் 2 ரூபாய் அதிகமாக சேமிக்கிறார். இவ்வாறு 10 நாட்கள் சேமித்த தொகை
இவ்வாறாக 10 நாட்கள் சேமித்த தொகை என்று சொல்லி ஒரு தொகையை தருவேன். தந்து போட்டு அவர் முதல் நாள் சேமித்த தொகை என்ன அல்லது இறுதி நாள் சேமித்த தொகை என்ன என்று கேட்பேன். விளங்குதா கேள்வி? திருப்பி சொல்லட்டா? ஒரு சிறுவன் தன்னுடைய முதல் நாள் சேமித்த தொகையிலும் பார்க்க அடுத்த நாள் 2 ரூபாய் அதிகமாகும் வகையில், முதல் நாள் சேமித்த தொகையிலும் பார்க்க அடுத்த நாள் 2 ரூபாய் அதிகமாகும் வகையில் உண்டியலில் பணம் சேமிக்கிறான். முதல் நாள் சேமித்ததிலும் பார்க்க அடுத்த நாள் சேமித்த தொகை 2 ரூபாய் என்று அதிகரிக்கிற வகையில உண்டியல்ல பணம் சேமிச்சு கொண்டு வருது. அவனுடைய 10 நாள் சேமிப்பு 380 ரூபாய். 10 நாள் சேமிப்பு 380 ரூபாய் என்றால் முதல் நாள் எவ்வளவு சேமிச்சவன் என்று உங்கள்கிட்ட கேட்பாங்க. இப்ப இது இந்த கருத்து என்ன? அது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்பது கூட சொல்லப்பட இல்லை. ஒரு சிறுவன் முதல் நாளை விட அடுத்த நாள் 2 ரூபாய் அதிகரிக்கிற வகையில 10 நாள் உண்டியல்ல பணம் சேகரித்தான். அவனுடைய உண்டியல்ல 10வது நாள் இருந்த தொகை 380 ரூபாய். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இந்த 380 10ஆல பிரிக்க போறீங்க. என்ன 10ஆல பிரிச்சீங்கன்னா வருகிறது 38 ரூபாய். இந்த 38 ரூபாய் என்னவா இருக்கும்? முன்னுக்கு இருக்கிற 5 நாளுக்குள்ளேயும் வராது. என் 10 ரெட்டை எண்ணிக்கையில வருது. பின்னுக்கு இருக்கிற 5 நாளுக்குள்ளேயும் வராது. இந்த நடுவுக்குள்ள இருக்கிற பெருமானம் தான் எவ்வளவு வரப்போகுது? 38 ரூபாய். நடுவில் இருக்கிற பெருமானம் தான் 38 ரூபாய். அப்ப இது எவ்வளவா இருக்கும்? 39. இது 37. அது 5ஆம் நாள் 37, 6ஆம் நாள் 39. இது கற்பனையானது. 10 என்கிற எண்ணிக்கை வாரபடியால கற்பனையானது. சரியா? அப்ப இது 37, இதுக்கு பிறகு 35, 33, 31, 29. முதல் நாள் அவன் 29 ரூபாய் சேமிச்சான். அல்லது 39, இஞ்சால 41, 43, 45, 10ஆம் நாள் அவன் சேமித்த தொகை 47 ரூபாய் என்பதாக கண்டுகொள்ள முடியும். விளங்குதா சொல்றது? ஒற்றை எண்ணில கேட்பாங்கன்னா பிரச்சனையே இல்லை. சரிதானே? இப்ப 9 நாள்ல 360 ரூபாய் சேமிச்சான் என்று சொன்னால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 9 நாள்ல 360 ரூபாய் சேமிச்சான். அப்போ 9ஆல பிரிச்சம் என்றால் 40 ரூபாய். இது எண்ணிக்கை ஒற்றை எண்ணில எல்லாம் இருக்கு. அப்ப முன்னுக்கு 4, பின்னுக்கு 4 கோடு போடலாம். நடுவில் வாரது 40. ஏன் மொத்தம் 9 தானே? 40. அப்போ இது 42, 44, 46, 48 ரெண்டு முடியும். அதுபோல இங்க முன்னுக்கு 38, 36, 34, 32. விளங்குதா? உங்களை அடுத்துள்ள இரட்டை எண்கள், அடுத்துள்ள ஒற்றை எண்கள் கூட்டுத்தொகை எண்ணெல்லாம் கேட்க மாட்டான். அவன் 10 நாள் சேகரிச்சது இவ்வளவு என்று சொல்லி, அல்ல ஒரு நாளை விட அடுத்த நாள் 5 ரூபாய்ங்கிறதாகவும் இந்த கேள்வியை மாற்றி கொண்டு போகலாம் சகோதரங்கள். அதையும் பார்த்துக்கொள்ளும். ஒரு நாளை விட அடுத்த நாள் 5 ரூபாய் அதிகம் என்ற அடிப்படையில அவன் பணம் சேகரிக்கிறான். ஒரு நாளை விட இன்னொரு நாள் 5 ரூபாய் அதிகம். சரியா? அவன் 10 நாள்ல 550 ரூபாய் சேகரிக்கிறான். 10 நாள்ல 550 ரூபாய் சேகரிக்கிறான். இதுல 550 ரூபாய் இல்லை, இன்னொரு விதமா போடுவோமே.
600 ரூபாய் சேகரிக்கிறான் என்று வச்சுக்கொள்வோம். 10 நாள்ல அவன் சேகரித்த தொகை 625 ரூபாய். 10 நாள்ல அவன் சேகரித்த தொகை 625 ரூபாவாக இருந்தது. இப்ப முதல் நாள் சேமிச்ச தொகை என்ன, 10ஆம் நாள் சேமிச்ச தொகை என்ன? முதல் நாளை விட அடுத்த நாள், அடுத்து வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் 5 ரூபாய் அதிகரிக்கும்படி 10 நாட்கள் ஒரு சிறுவன் 625 ரூபாய் சேகரித்தான். இப்ப உங்களுக்கு தெரியும், அவன் சேகரித்த தொகையை 10ஆல பிரிச்ச உடனே உங்களுக்கு வரப்போறது 62.5. அவன் சேகரித்த தொகையை பிரிச்ச உடனே உங்களுக்கு வாரது 62.5. எப்படி இந்த 62.5 வரப்போகுது? முன்னுக்கு ஒரு 5 நாள் இருக்க போகுது, பின்னுக்கு ஒரு 5 நாள் இருக்க போகுது. அந்த ரெண்டுக்கும் இடையில வருகிற ஒரு கற்பனையான தொகைதான் உங்களுக்கு 62.5. 5 ரூபாய் அதிகம் என்றால் இந்த தொகைக்கும் இடையில வித்தியாசம் 5. என்ன? அப்ப இது 60, இது 65. இனி நீங்கள் இது 70, 75, 80, இந்த தொகை 85 என்று கண்டுபிடிப்பீங்க. இங்கே 60 என்றால் 55, 50, 45. முதல் நாள் அவன் சேகரித்த தொகை 40, இறுதி நாள் சேமித்த தொகை 85 என்பதாக நீங்க விடையை கண்டுபிடிக்க. சரி, இது 2வது நுட்பம். இந்த இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை தந்து போட்டு அந்த இலக்கத்துல பெரிய இலக்கத்தை கேட்கிறது, சின்ன இலக்கத்தை கேட்கிறது, நேரடியாக கேட்க மாட்டேன். இந்த மாதிரியாக காசு சேகரிக்கிறது சில வேளை நேரடியாகவும் கேட்பார். அடுத்துள்ள ஒற்றை இலக்கங்களின் கூட்டுத்தொகை இவ்வளவு, அடுத்துள்ள இரட்டை இலக்கங்களின் கூட்டுத்தொகை இவ்வளவு என்று சொல்லி அதுல எண்களினுடைய எண்ணிக்கை ஒற்றை எண்ணாக வரும் என்றால் பிரச்சனையே இல்லை, பிரித்து போட்டு வார சராசரியை நடு இலக்கமாக வைத்துக்கொண்டு பிரச்சனைக்கு போயிருக்கோம். நாங்கள் அந்த தீர்வு கிடைக்கும். எங்களுக்கு தருகிற எண்களினுடைய எண்ணிக்கை இரட்டை எண்ணாக இருக்குமாக இருந்தால் அப்போது சராசரியை எடுத்து அது அந்த எண்கள் 12, 6, 6வதுக்கும் 7வதுக்கும் நடுவில் இருக்கிற பெருமானமாக அதை வைத்துக்கொண்டு இதை காண வேணும். இது ஒரு நுட்பம். இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வருகிறது உண்டு. சரி, இன்னொன்று, இது வெவ்வேறு விதமாக பேசப்படுகிறது. பெரும்பாலும் இது பிரபல்யம் அடைஞ்சிருக்கிறது. வயது கணக்கு என்கிற அடிப்படையில் தான் பிரபல்யம் அடைஞ்சு இருக்குது. நான் அதை எளிமையாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அது வயது என்று கேட்கலாம், வாழைப்பழம் என்று கேட்கலாம், குருவி என்று கேட்கலாம், எப்படி வேணுமென்றாலும் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறேன். 2 எண்கள் இருக்கு, சரிதானே? ஒரு சிறிய எண், ஒரு பெரிய எண். சிறிய எண், பெரிய எண் என்று சொல்லி 2 எண்கள் இருக்குது. அந்த 2க்கும் இடையில இருக்கிற தொடர்பு, இப்போ சிறிய எண்ணினுடைய 4 மடங்கிலும் 2 அதிகமாக பெரிய எண் இருக்கு. சிறிய எண்ணினுடைய 4 மடங்கிலும் 4 மடங்கிலும் 2 அதிகம் பெரிய எண்ணினுடைய பெருமானம், சரிதானே? இது முதலாவது ஸ்டேஜில் இருக்கு. சிறிய எண், பெரிய எண் இருக்குது. சிறிய எண்ணை நீங்கள் சாதாரணமா அதோட சிறிய எண் என்று வச்சுக்கொண்டால், பெரிய எண் சிறிய எண்ணினுடைய 4 மடங்கிலும் 2 அதிகமாக இருக்குது. இந்த 2 எண்கள்ல இருந்தும் 2 2 கழிச்சு விட்டீங்க.
சரி, ஒரு மூண்டை கழிப்போம். ரெண்டு எண்கள்ல இருந்து மூண்டை கழிச்சு விட்டா அப்போது இந்த சிறிய எண் பெரிய எண் என்பவற்றில இருந்து ரெண்டுலையும் மூண்டை கழிக்கிறீங்க. சரிதானே? மூண்டை கழிச்சு விட்ட உடனே அப்போ வருகிற சிறிய எண்ணினுடைய 7 மடங்கிலும் 1 குறைவாக பெரிய எண் இருக்கு. ரெண்டுல இருந்தும் என்ன செய்றீங்க? மூண்டை கழிக்கிறீங்க. இதுலயும் மூண்டை கழிக்கிறீங்க. சிறிய எண்ணில இருந்தும் மூண்டை கழிக்கிறீங்க. பெரிய எண்ணில இருந்தும் மூண்டை கழிக்கிறீர்கள். அப்போ நிலைமை எப்படி வரும்? இந்த சிறிய எண்ணினுடைய 7 மடங்கிலும் 1 குறைவாக பெரிய எண் மாறிவிடும். 1 குறைவாக பெரிய எண் மாறிவிடும். இப்போ இந்த தகவலை திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ற மாதிரியாக இருக்கட்டும். சரிதாரு? ஒரு சிறிய எண்ணின் 4 மடங்கிலும் 2 அதிகமாக பெரிய எண் காணப்படுகிறது. ஒரு சிறிய எண்ணிலும் 4 மடங்கு சக 2 பெரிய எண் காணப்படுகிறது. 2 எண்களிலிருந்து 3ஐ கழித்தால் அப்போது வரும் விடை, அப்போது வருகின்ற விடைகள் சிறிய எண்ணின் 7 மடங்கிலும் 1 குறைவாக பெரிய எண் இருக்கும். இந்த 2 எண்களையும் காணுங்கோ. இதுதான் கேள்வி. நான் சொல்றது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? இதை எப்படி கேள்வி கேட்பார்கள் என்றால், இதை சாதாரணமாக இந்த எண்களினுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், அமலனுடைய வயதிலும் பார்க்க, இது அமலனுடைய வயதிலும் பார்க்க விமலனுடைய வயது 4 மடங்கிலும் 2 அதிகமாகும். அமலனுடைய வயதின் 4 மடங்கிலும் 2 அதிகமாக, யாரு? அமலனுடைய வயதின் 4 மடங்கிலும் 2 அதிகமாக விமலனுடைய வயது இருந்தது, அல்ல இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அமலனுடைய வயதின் 7 மடங்கிலும் 1 குறைவாக விமலனின் வயது இருந்தது. இப்படித்தான் அந்த கேள்வியை கேட்பார்கள். விடயம் இதுதான். ஒரு சிறிய இலக்கமும் பெரிய இலக்கம் இருக்குது. சிறிய இலக்கத்திலும் பார்க்க பெரிய இலக்கம் 4 மடங்கிலும் 2 கூட. 2 இலக்கத்திலிருந்து 3 கழிச்சால் வருகிற விட, அப்போது கிடைக்கின்ற விடைகளை பார்த்தால் சிறிய இலக்கத்திலும் பார்க்க பெரிய இலக்கம் 7 மடங்கிலும் 1 குறைவாக இருக்கும். இந்த விடயத்தை அவர்கள் எப்படி கேள்வியா சொல்ல போறாங்க? விமலனுடைய வயது அமலனுடைய வயதின் 4 மடங்கிலும் 2 அதிகமாகும். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அவனுடைய வயது அமலனுடைய வயதின் 7 மடங்கிலும் 1 குறைவாக இருந்தது. இப்ப இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்கிற விடயத்தை பார்த்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் நிறைவு செய்வோம். சரிதானே? அப்ப நாங்கள் இதுக்கு ஒரு சமன்பாட்டை போடுறது தவிர்க்க முடியாத பிள்ளைகள், அப்படியே போட்டுக்கொள்ளலாம். கவனிங்க, இதுல அந்த முக்கியமான இடத்தை அவதானம் வச்சிருக்கணும். அப்ப நாங்கள் இந்த அமலனுடைய வயதை எக்ஸ் என்று வச்சுக்கொள்வோமே. ஆரம்பத்திலே அமலனுடைய வயது எக்ஸ். சரியா? விமலனுடைய வயது ഇതിന്റെ 4 மடங்குல 2 அதிகம் என்று சொல்லியிருக்கு.
4 மடங்கிலும் 2 அதிகம் என்றால் 4x ஆக 2. 4x சக 2. சரியா? சரி, இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் என்றால் அப்போது உடனே நாங்கள் என்ன செய்யணும்? இந்த 2ல இருந்து 3 கழிக்கும். அமலனுடைய வயது அப்போது என்னவா இருக்கும்? x சய 3. அப்படித்தானே? x சய 3. இவருடைய வயது என்னவா இருக்கும்? விமலனுடையது 4x சக 2ல இருந்து 3 கழிங்கோ. 4x சய 1 வந்துடும். என்ன? 4x சய 1 வந்துவிடும். 2ல இருந்து 3 கழிக்கிறோம் நாங்கள். அதான் படி. இங்கேயும் 3 கழிக்கிறோம், இங்கேயும் 3 கழிக்கிறோம். இப்படி இவ்வளவு சுலபமா செய்ய மாட்டீங்களா? அங்க வேகமா நீங்க செய்வீங்க, நான் விளங்குறதுக்காக சொல்லுகிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 2 இந்த சமன்பாட்டை போட்டுவோம். இது x சய 3, இது 4x சய 1. அப்ப என்னவா இருந்ததாம்? இதனுடைய 7 மடங்கிலும் 1 குறைவாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன? இவற்றை வயதின் 7 மடங்கில 1 குறைவாக இருந்தது. 7 மடங்கிலும் 1 குறைவாக இருந்தது என்றால் x சய 3 7ஆல பெருக்கும். x சய 3 7ஆல பெருக்கினா தான் 7 மடங்கு. அப்ப 7x சய 21. அதை விட 1 குறைவாக இருந்தேன்டா இன்னும் 1 கழிப்பீங்க. அப்ப 22. இது என்ன இது சொல்லப்பட்டிருக்கு? 7x சய 22. இதுவும் 4x சய 1 சமனானவை. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் விமலனுடைய வயதை காட்டுற சமன்பாடு 7x சய 22ஆகவும் இருக்கலாம், அல்லது 4x சய 1ஆகவும் இருக்கலாம். மேலே இருந்து 3 கழிச்சு வந்த பெருமானம் 4x சய 1, xல இருந்து 3 கழிச்சு வந்த பெருமானம் x சய 3. അതിന്റെ x சய 3ന്റെ 7 மடங்கிலும் 1 குறைவு என்கிற பெருமானம் தான் 7x சய 22. இப்படி 2 சமன்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாக வந்துடும். 4x முன்னுக்கு கொண்டு போனீங்கன்னா 3x சய 22 அந்த பக்கம் போகையில் 22 ஆகும். அதுல இருந்து 1 கழிவட்ட உடனே 21. ஆகவே x 7 என்று சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. x 7 என்று கண்டுபிடிச்சிட்டீங்க என்றால் இனி உங்களால விடிய எழுதியில. சரிதானே? x 7 என்று கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இங்க 7, இங்க 7ல 3 போனால் 4, இங்க 4x 2 4 7 28 30. அதுல இருந்து 3 கழிச்சு விட்டீங்கன்னா 27. 3 குறைச்சு விடுறதானே 27. சரி, எக்ஸுக்கு 7 என்று பார்த்தாலும் 4 7 28, அதுல இருந்து 1 கழிச்சா 27. சரியா? அல்லது இப்படி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாலும் 7 7 49, அதுல இருந்து 22 கழிச்சா 27 என்பதாக பார்த்துக்கொள்ள முடியும். சரியா? இவ்வளவுக்குள்ளேயும் ஏதும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் ஆஃப் ரெக்கார்டிங்ல வச்சுக்கொள்றேன்.